யாரப்பா நீ இந்த சத்தியலோகத்தை தேடி வந்திருக்கிறாயே? கடூரமான தவம் இருந்து கொண்டிருக்கிறாய். உன் தவத்தை மெச்சித்து நான் கொடகிரி அயோத்தி நகரத்தை ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்தி. கொடகிரி அயோத்தி நகரத்தை ஆண்டு வரக்கூடிய தசரத மாமன்னன். தசரத மாமன்னனா? சுவாமி தசரத மன்னா, இந்த அயோத்தி கொடகிரி விட்டு இந்த சத்தியலோகம் வந்திருக்கிறாயே, உனக்கு என்னப்பா வேணும்? சாமி, இந்த அயோத்தி நகரத்துல நான் 3 மனைவிகளை திருமணம் செய்தேன். 3 பேரை? ஆமா. கோசலை, கைகை, சுபத்திரை. இப்படி 3 மனைவிகளை திருமணத்தை செய்து எனக்கும் என் மனைவிமார்களுக்கும் நீண்ட நாட்களாக எங்களுக்கு புத்திர சந்தானம் கிடையாது சுவாமி. தசரத மன்னா, இந்த கைகை, கோசலை, சுபத்திரை என்று சொல்லக்கூடிய 3 பெண்களை திருமணம் செய்து ஆனா ஒருவருக்கு கூட புத்திர சந்தானம் இல்லை என்று என்னிடத்தில் கேட்கிறாய். அதனால தாங்களுடைய பாதத்தில் விழுந்து அணிந்து கண்ணீர் விட்டு கதறி எழுதா, இதோ இந்த அயோத்தி நகரத்துல எனக்கு பின்னால் இந்த அயோத்தி ஆளுநருக்கு புத்திர சந்தானம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு வந்தேன் சுவாமி. தசரத மன்னா, சூரிய குலத்தார் நீங்கள், உண்மைதானே? ஆமா. இந்த சூரிய குலத்தார் தர்மமே தானமே செய்து வருகிறாய். உண்மைதான். உனக்கு எதனால புத்திர சந்தானம் இல்ல தெரியுமா? இதோ இந்த உலகத்திலே நீ நன்மை மட்டும் செய்திருக்கிறாய். நீதி நேர்மை பருவபகரம் தவறாமல் நடந்து வருகிறாய். தர்மத்தை மட்டும் செய்து வருகிறாய். இந்த தர்மத்தையே செய்து வர என்று சொல்கிறாயே, அங்கதான் தவறு செய்து விட்டாய். ஏன் சுவாமி? எப்படி தெரியுமா? தர்மமா செய்து வருகிறாய், அதனால உனக்கு புத்திர சந்தானம் இல்ல. உனக்கு புத்திர சந்தானம் வேண்டுமன்னா நீ என்ன செய்ய வேணும் தெரியுமா? தசரத மன்னா, 1000 யானைகளை 1000 யானையை கொன்று வந்தால் உனக்கு புத்திர சந்தானம் உண்டு. 1000 யானையை கொன்றால் எனக்கு புத்திர சந்தானம். உண்மைதான் சுவாமி. தசரத மன்னா, இதோ நான் நீதி நேர்மை தவறாத மன்னன், யாருக்கும் ஒரு தீங்கு செய்யாதவன். என்னை போய் 1000 உயிர்களை பலியாக்கி கொண்டு வா, உனக்கு நான் குழந்தை வரம் தரேன் என்று சொல்கிறாயே, இது நியாயமா? இது தர்மமா அப்படின்னு கேக்குற. தசரத மன்னா, இது நீதி நேர்மையோடு நடந்து கொண்டதுனாலதான் 3 தேவிமார்களுக்கும் குழந்தை இல்லை. ஒரு மனிதனாக பிறந்தா 10 நன்மைகள் செய்தால் ஒரு தவறு செய்ய வேண்டும். சரி, அப்படி இருந்தால் அவன் பாவத்தையும் புண்ணியத்தையும் கணக்கெடுத்துதான் அதுக்கு தகுந்த உயிர்களை படைக்கிறோம். அப்படியா? அதனால நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? புத்திர சந்தானம் வேண்டும் என்றால் 1000 யானைகளை பலியாக்கி விட்டு வா, உனக்கு புத்திர சந்தானம் உண்டு. அப்படியா? உண்மை. ஆகட்டும் சுவாமி, ஆகட்டும். தாங்களுடைய சொல் பிரகாரம் இப்பொழுது ஆரியமான காரணம் சென்று 1000 யானைகளை வேட்டையாடி நான் ஒன்றாக வந்து நிற்கிறேன். கொண்டு வர வேண்டும். அப்படியே செய்கிறேன். சென்று வா. சென்று வருகிறேன். அன்பா கணே, இதோ நிர்மாணம் எடுத்தா நான் புத்திர சந்தானம் வர கேட்கும் பொழுது, தசரத மன்னா, நீ பிறந்த நாள் முதலா இது நாள் வரைக்கும் நீதி நேர்மை பருவம் தவறாமல் நடத்து வர்ற, தர்மத்தையே செய்து வர்ற. அதனால் தர்மத்தை செய்யக்கூடியவன் ஒரு பாவத்தையாவது செய்யணும். அப்படி செய்தா உனக்கு புத்திர சந்தானம் உண்டுன்னு சொல்லி பிரம்மா சொல்லிவிட்டார். அதனால 1000 ஆணை கொன்று வந்தால் உனக்கு குழந்தை வரும்னு சொல்லிட்டாரு. இப்பொழுது ஆரண்யமான காலகம் புறப்படணும். புறப்படுமா? இந்த ஆரண்யமான காலகத்துல சென்று 1000 ஆணைகளை வேட்டையாடணும். எடுத்து வா ஆயுதம், கத்தி, கட்டாரி. அப்படி நான் வேட்டையாட போவதாக இருந்தாலும் இந்த வார்த்தையை
என் மனைவிமார் இடத்துல ஒரு பின்ன காலத்துல ஆனே நம்மள கொள்ளலாம் ஆனே நாம கொள்ளலாம் ஆனா இருந்தாலும் நம்ம மனைவியோட சொல்லிட்டு போனா அது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அப்படியா? ஆமா. என் மனைவி அழைத்து வா. கூப்பிட்டு சீக்கிரம். ஆனை போய் நம்ம கொள்ள முடியுமா? அதாவது நான் இடத்துல விடைபெற்று நான் சத்தியலோகம் சென்றேன். அப்ப பிரம்மதேவன் நான் கடவுள் மனித பாவங்கள் செய்யும் பொழுது என் கண் முன்பதாக நின்றார் பிரம்மதேவன். அப்ப தசரத மன்னா உன் தவத்தை வச்சிரு, உனக்கு நான் புத்திர சந்தான வரம் கொடுப்பதாக இருந்தா நீதி நேர்மை பருவபகாரம் தவறாமல் நடந்து கொண்டிருக்கிற நீ, அதாவது தர்மத்தையே செய்து கொண்டிருக்கிற, தர்மத்தை செய்து கொண்டிருக்கக்கூடியவன் நீ ஒரு பாவத்தையாவது நீ செய்யணும். அப்படி செய்தா உனக்கு புத்திர சந்தானம் வரும் என்றார். அப்படி நான் பாவத்தை செய்வதாக இருந்தா நான் என்ன சுவாமி செய்யணும் பொழுது 1000 ஆணையை கொன்று வந்தா உனக்கு குழந்தை வரும் என்று சொல்லிவிட்டார். அதனால நான் இப்பொழுது ஆரண்யமான கானகம் போகணும். அப்படி ஆரண்யமான கானகத்துல சென்று 1000 ஆணைகளை வேட்டையாடி நான் அரண்மனை திரும்புகிறேன். நீங்க அரண்மனை பத்திரமாக இருக்கு. அதனால கட்டிய மனைவி அழைத்து ஒரு வாய் வார்த்தை சொல்லிவிட்டு போனால் வந்தீங்களா? இருந்தாலும் நானும் என் அக்காவும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு தங்கச்சி என்ன முடிவு அக்கா தங்கச்சி, அதாவது ஒரு ஒரு யானையை கொண்டு கண்டிப்பா ஒரு உயிரை கொண்டு அந்த வரத்தை வாங்கி நம்ம பிள்ளையா வரத்தை வாங்கி அந்த பாவத்தை நம்ம சுமக்கணுமா? அதனால ஒரு பொழுதுமே வேண்டாம்னு நம்ம சொல்ல வேண்டும். ஆமாடி. அதனால வேணான்னு சொல்லலாம். ஆகட்டும். சொல்றது கேப்பீங்களா? உங்களை 3 மனைவிகளை மனமுடித்து நான் முதலாக இதனால் வரையும் தாங்களுடைய வார்த்தை நான் கேளாமல் இருந்ததே கிடையாது. இன்னைக்கு எப்படி புதுசா சொல்ல போறீங்க? Thank you.
எவன் அடிச்சுவேன்? டேய் ஆர்யா சண்டா எதை அடிச்ச? டேய் ஆம்பளை அடிச்சு பாரு.